அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். வட மாநிலத்தில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு தாவிக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. வட மாநிலங்களில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்காக தாவிக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் இந்தியாவில் எந்த மூலையிலும் நடைபெறுவதை அனுமதிக்க மாட்டோம் என்று தாவிக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கிறிஸ்துமஸ் பெருவிழாவை உலகெங்கிலும் கொண்டாடக்கூடிய இந்த நிலையில் வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் தொடர்பாக எழுந்த அத்துமீறல்களை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறது. அதில் டெல்லியின் ஒரு பகுதியில் சாண்டா கிளாஸ் தொப்பி அணிந்த பெண்களை விரட்டி அடித்திருக்கிறது ஒரு கும்பல். ஒடிசாவில் கிறிஸ்துமஸ் தொப்பிகளை விற்ற ஒரு ஏழை குடும்பத்தை சிறுவன் ஒருவன் கொடுமைக்குள்ளாக்கி விரட்டி அடித்திருக்கிறான். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஒன்றில் பார்வையற்ற சிறுமியை அவர்களுடைய பிறவி குறைபாட்டை ஏளனமாக பேசியவர் யார் தெரியுமா? 5 பார்வை என்ற பாஜகவின் மாவட்ட துணைத் தலைவராம். உத்தரகாண்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஹோட்டலில் நடத்தக்கூட விடாமல் ரத்து செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வட மாநிலங்களில் என்றால் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கும் பாலக்காட்டில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடலை பாடிய சிறுவர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். அது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளது யார் தெரியுமா? தீவிர RSS மற்றும் பாஜகவை சேர்ந்த அஸ்வின் ராஜ் என்பவர் தான். இந்த செய்திகளில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் இனிவரும் காலங்களில் இந்தியாவின் எந்த மூலையிலும் நடைபெற அனுமதிக்கவே கூடாது. இது போன்ற வன் செயல்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தனது கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழா ஆராதனையில் பங்கு பெற்ற மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கான கண்டனத்தை தெரிவித்து சிறுபான்மை சகோதரர்களின் பாதுகாப்பை உண்மையாகவே உறுதி செய்ய வேண்டும் என்பதை தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்துகிறது. எம்மதமும் நம்மதமே என்ற பேரன்பு மனப்பான்மையுடன் நல்லிணக்கம் காண்பவரே நம் வெற்றி தலைவர் அவர்கள். ஆகவே சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களின் நல்லிணக்கம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே நம் வெற்றி தலைவர் மற்றும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான சமரசமற்ற மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையாகும். இதை நம் வெற்றி தலைவரின் ஒப்புதலுடன் மீண்டும் உறுதிப்படுத்த தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இந்த கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார்.